ஜம்மு காஷ்மீரில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவால் பல்வேறு பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதற்கான காரணம் என்ன பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். ஜம்மு காஷ்மீரின் சில பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் ராம்பன் மாவட்டம் ஸ்ரீபக்னா என்ற கிராமத்தில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை திடீரென மேகவெடிப்பு ஏற்பட்டது. இதனால் அங்கு பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது. இதேபோல செனாய் நதிக்கு அருகே உள்ள தரம்குன் பகுதியில் இரவு முழுவதும் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் 40க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்தன. இதில் சிக்கி 2 குழந்தைகள் உட்பட 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். நதியில் ஏற்பட்ட வெள்ளம் கிராமத்தில் புகுந்ததால் வீடுகள், மின்கம்பங்கள் கடுமையாக சேதமடைந்தன. சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்புப் படையினர் 100க்கும் மேற்பட்டோரை பாதுகாப்பாக மீட்டனர். மறுபுறம் தொடர் கனமழையால் பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டது. சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள், வீடுகள் மண்ணில் புதைந்தன. நிலச்சரிவால் ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. சாலை சீரமைப்பு பணிகள் நிறைவடையும் வரை இந்த சாலையை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். மழையின் தீவிரம் சற்று குறைந்ததை அடுத்து நிலச்சரிவில் சிக்கியுள்ள வீடுகள், வாகனங்களை மீட்கும் பணிகளில் மீட்புப் படையினர் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே மீட்புப் பணியில் இந்திய ராணுவ வீரர்கள் இணைந்துள்ளனர். பல்வேறு பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உணவு, மருந்து மற்றும் தேவையான உதவிகளை செய்து வருகின்றனர். ஜம்மு காஷ்மீர் துணை முதலமைச்சர் சுரீந்தர் குமார் சௌத்ரி ராம்பன் மாவட்டத்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் ஆய்வு செய்தார். மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக உயரதிகாரிகள் தெரிவித்தனர். இந்நிலையில் இயற்கை சீற்றத்தால் வாழ்வாதாரத்தை இழந்துள்ள தங்களுக்கு சிறப்பு நிதி ஒதுக்கி இழப்பீடுகளை விரைவில் வழங்க வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்டவர்களின் குரலாக இருக்கிறது.